நம்ம திருவண்ணாமலை போயிட்டு வர வழியில தான், அதாவது திருவண்ணாமலை டு சென்னை வர வழியில தான் இந்த செஞ்சிக்கோட்டை இருக்குது. இது இப்போ வந்து யுனெஸ்கோக்கு கீழே வந்திருக்கிறதுனால ரொம்ப க்ளீனாக அழகாக பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்பவுமே அழகான ஒரு கோட்டை இது. ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நிறைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு காமிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம இங்கே ஆகிற செலவு, அதாவது மாலுக்கு கூப்பிட்டு போகிறது, ஃபன் சிட்டி கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் விட பொருட்செலவு ரொம்ப கம்மியாகவே ஆகும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உள்ளே போனோன்னா இங்கே வந்து தானிய களஞ்சியம், அப்புறம் குதிரை லாயம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் கல்யாண மஹால் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து தானியம் சேகரித்து வச்சாங்க, அது வேஸ்ட் ஆகாமல் எவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட பேசலாம். அதனால் நிறைய விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக கடத்தலாம். இது நம்ம சிட்டியில் இருக்கும்போது நிறைய அதை மாதிரி பண்ண முடியறதில்ல. அதனால இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் ஆரூரன் கூட நிறைய பேசிகிட்டு இருந்தேன். ஆரூரனும் என்கிட்டேயும் சரி, அவங்க அப்பாக்கிட்டேயும், அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் நிறைய கேட்டுகிட்டே இருந்தான். பக்கத்துலேயே வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அதாவது செஞ்சிக்கோட்டைக்கு உள்ளேயே இருக்குது. இதுவுமே இப்போது யுனெஸ்கோக்கு கீழே தான் இருக்குது. நல்ல அழகான கோவில், அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுத்தமாக இருந்தது எல்லா இடமுமே. அப்புறம் நிறைய மரங்கள், அப்புறம் இன்னும் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள தூண், அப்புறம் வந்து யானை குளம்னு ஒரு குளம், அது ரொம்ப பெரிய குளம், அதுவுமே அழகாக இருந்துச்சு. எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு நமக்கு வந்து டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா 50 ருப்பீஸ்க்குள்ளே தான் ஏதோ டிக்கெட்டோட அமௌண்ட்டு. சுற்றி பார்க்குறதுக்கு அழகான இடம். அதாவது நம்ம இந்த மாதிரி, அதாவது டிசம்பர் ஜான்வரிலலாம் போனோன்னா பெருசாக வெயில் இருக்காது. மற்ற டைம், அதாவது நம்ம சம்மர் டைம் போனோன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து பயங்கரமான வெயில் இருக்கும். ஒதுங்கிறதுக்கு பெருசாக இடம் இருக்க மாதிரி தெரியல. அங்கே ஒரு ஆடுமே பார்த்தோம். அது ரொம்ப மலை மேலே அழகாக ஏறி உச்சியில் உட்கார்ந்துது பாருங்கள்.